தலைச்சல்லே ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொஞ்சம் ஹைப்ரிடான மாடு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டை உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். மணி காலையில் ஒரு 4-5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் நான் இன்றைக்கி. எல்லாமே ஹெச்எஃப் தாங்கன்னா ஒரே ஒரு மாடு மட்டும் தான் ஆல் பிளாக்ல எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னும் எத்தனை எடுக்கணும்? நான் இன்னும் அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாடு எடுக்கணுங்கண்ணா. இதெல்லாம் கண்ணு போட்டு செட் ஆகி 50 மாடு ஒரு பேட்ச் எடுக்கணுங்க. இந்த மாடு அப்படி, இந்த மாடு இப்படி, அது இம்போர்ட்டட் சாமான் அப்படிலாம் நம்ம வர்ணிக்கிறதே கிடையாதுங்க. இந்த மாடு தலைச்சனில் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும். 4 காம்பு தரவை செக் பண்ணியாச்சுங்க. பல்லு 2 பல்லு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் இருக்குண்ணா. ஆல்ரெடி வாங்கிட்டு போனதும் நல்லா இருக்கு. அதனால தான் திரும்ப இங்கே வந்து எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. 40 மாடு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய குறைவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவர் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம கிட்ட சொன்னதில்லை. இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணி ரன் பண்ணனால தான் ஒரு 30 மாடு ஒரே லாட்டாக எடுத்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. ஸோ சிந்தாமணி வந்திருக்கோம். ஆமாங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அப்படின்னாலே சண்டே தான் வருவோம். கண்டிப்பாக சண்டே காலையிலே வருவோம். ஆமாங்க. ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற சனிக்கிழமையே வந்துட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ சனிக்கிழமை வந்தது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்துட்டோம். கண்டிப்பாண்ணா. ஸோ எதனால் இன்னைக்கு காலையிலே வந்தோம், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம், இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நீங்களே சொல்லிடுங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம இங்கே சிந்தாமணி ரீச் ஆகிட்டோம்னா. ஓகே. இங்கே நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். அவர் ஃபார்ம் கஸ்டமர். ஓகே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிந்தாமணியில் ஒரு 20-40 மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் முன்னாடியே. ஆமாம், ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாடுக்கு புதுசாக ஷெட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 30 மாடு கேட்டிருந்தாங்க. 30 மாடு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம லோக்கலில் வில்லேஜில் ஒரு ஷெட்டாக ஒரு 2 மாடு 3 மாடு சரி இப்படி 4 மாடு இப்படி லோக்கலில் எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம். முன்னாடியே வந்தோன்னா சனிக்கிழமை காலையில் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஷெட்டு பக்கம் எல்லாம் போய் அவங்க கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தலைச்சங்கடாரி தான் அவங்க மேக்ஸிமம் விரும்புவாங்க. சரிங்க. இப்போ இன்னைக்கு 30 மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 மாடு தலைச்சங்கடாரி எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 13-14 மாடு எடுத்திருக்கோம். தலைச்சங்கடாரி தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோங்க. ஓகே. ஏன்னா அவங்க எப்பயுமே தலைச்சங்கடாரி தான் கேட்பாங்க. தலைச்சன்லேயே ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொஞ்சம் ஹைப்ரிடான மாடு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டை உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். மணி காலையில் ஒரு 4-5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி 8:30 ஆயிடுச்சுங்க. எல்லாருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணோம். ஆமாம், கண்டிப்பாங்கண்ணா. எல்லா ஃபார்மும் 1 by 1 பார்த்துட்டு தான் இருந்தோம். மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் 2 மாடு கிடைச்சது, ஒரு ஃபார்மில் 3 மாடு, ஒரு ஃபார்மில் எதுவுமே கூட கிடைக்காம இருந்துச்சு. ஆமாம், ஒரு 4-5 ஃபார்மில் நமக்கு மனசுக்கு பிடிக்கலிங்க. அப்படி மாதிரி கஸ்டமர் கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொறுமையாக செலெக்ஷன் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு 30 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். 30 மாடு. ஆமாண்ணா. ஸோ அப்படியே ஸ்டார்டிங் பார்க்குறோம். ஆமாங்க. ஸோ அப்படியே எண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்து. கண்டிப்பாண்ணா. ஸோ என்ன மாதிரிலாம் இருந்துச்சுண்ணா அந்த செலெக்ஷன்? ஆனால் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாட்டை பொறுத்துங்கண்ணா. தலைச்சங்கடாரி 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு இப்படி தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். அவங்க கஸ்டமர் நீடு வந்து மினிமம் வந்து 20 லிட்டர் கறக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா லாங் பீரியடாக இருக்கணும். கறவையும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கறக்கணும். நல்ல ப்ரீடு வைஸ் வேணும். இதை வச்சு நாங்கள் இது பண்ணி செமன் எடுத்து நம்ம அவங்க ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரிங்கண்ணா. நல்ல ப்ரீடு வைஸ் குவாலிட்டி வைஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடாக எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெச்எஃப் தாங்கன்னா ஒரே ஒரு மாடு மட்டும் தான் ஆல் பிளாக்ல எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டையிலே நல்ல ப்ரீடே மாடை எடுத்து கொடுத்து ஒரே ஒரு மாடு மட்டும் தான் நான் கொம்பு. மற்ற எல்லாமே மொட்டை டைப்பில் மாடை அமைச்சு கொடுத்துருக்கோம். வழக்கமாக சந்தையில் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து ஒரு 40-50 மாடு கூட எடுத்துருவீங்க. ஆமாங்கண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 மணி நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பாண்ணா. எனக்கு காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு. ஆமாங்கண்ணா. இப்போ மணி 8 ஆயிடுச்சு. ஆமாங்கண்ணா. ஸோ 30 மாட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஆமாங்க. ஏன்னா இவ்வளோ டீல். ஆனால் சந்தைங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாடு வந்து ஒரே இடத்துல சந்திக்கும். நமக்கு வந்து எல்லா மாடும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுனால நம்ம டக்குன்னு மாடு எடுத்துடுறோம். ஆப்ஷன் இருக்கும். அது கொஞ்சம் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகே. இப்போ நம்ம டைரெக்டாக போய் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்கு அவங்க வந்து நம்ம மார்க்கெட் வேணால் நம்ம ஃபார்ம் லோக்கல் எடுத்து கொடுங்க, சிந்தாமணியில் லோக்கலை சுற்றி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமர் ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் கூட வந்தாங்க. காலையிலேருந்து நம்மளோட இருந்து எப்படி எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெளிவாக அவங்க ஒரு ஃபார்ம்ல 2-3 இப்படி செலெக்ஷன் பண்ணி ஒரு 30 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. 30. ஆமாங்கண்ணா. ஓகே. கஸ்டமர் திருப்தியானா? கஸ்டமர் ஹாப்பி தான். ரெகுலர் கஸ்டமர் தான். நம்ம எப்பயுமே சொல்றது தான். 4 மாடு 5 மாடு 6 மாடு இருக்கிற கஸ்டமர் இல்லை. இவங்க வந்தால் ஒரு லாட்டி 20 மாடு 30 மாடு அப்படிதான் எடுப்பாங்க. நம்ம ரிப்பீட்டடாக எல்லா மாடும் சேர்த்து ஒரு டைம் ஃபார்ம் கூட போய் ஒரு விசிட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். கண்டிப்பாண்ணா. இன்னும் எத்தனை எடுக்கணும்ண்ணா? அண்ணா இன்னும் அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாடு எடுக்கணுங்கண்ணா. 50? ஆமாங்கண்ணா. ஆடி முடிஞ்சு இதெல்லாம் கண்ணு போட்டு செட் ஆகி அடுத்த ஒரு 50 மாடு ஒரு பேட்ச் எடுக்கணும். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தது திருப்தி தான். ஆமாண்ணா. கண்டிப்பாக. ஸோ எப்பயுமே வந்து நம்ம முன்னாடியே பேசுறது தான். என்னன்னா எங்க எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும்ன்றத முடிவு பண்றது நம்ம இல்ல. கண்டிப்பா கஸ்டமர் தான். ஆமாங்க. ஆமாங்க. அவங்க எப்படி கேக்குறாங்க, ஆமாங்க, எங்க வேணும்னு கேக்குறாங்க. ஆமாங்க.
பிஃபோரா கேக்குறாங்களா? கண்டிப்பா. இல்ல ஏன்னா சந்தை டைம்ல இல்லாத எப்பயுமே நம்ம லோக்கல்ல வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும்னா கம்பல் பண்ணவே கிடையாதுங்கண்ணா. அவரே தான் நீட் பண்ணாரு. ஏன்னா 30 மாடுங்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி போய் நம்ம லோக்கல்ல சுத்தலாம், நமக்கும் கொஞ்சம் அவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, மாட்டெல்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சிந்தாமணி மாடு எடுத்தா நம்ம கிளைமேட்டுக்குலாம் செட் ஆகாது, தமிழ்நாட்டுக்குலாம் செட் ஆகாது, அப்படி இப்படி நிறைய கஸ்டமர் கமெண்ட் பண்றாங்க. பராமரிப்பு முறைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடு போய் செட் ஆகுங்க. இப்போ நான் அவரும் வந்து கஸ்டமரும் கூட இருந்தாங்க. இந்த ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூமே அவ்வளோ அழகா மெயின்டைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்க. ஒரு சின்னதா ஒரு வீடு பக்கத்தாலேயே ஷெட், அதுல வந்து அவங்க எவ்வளோ ப்ராப்பரா மெயின்டைன்ஸ் பண்றாங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. அந்த மாடோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா அந்த மெயின்டெனன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு தெரியும்னா. ஏன்னா சிந்தாமணி மாடு செட் ஆகாதுன்னு எதுக்கு எந்த இடத்துல வச்சாலும் செட் ஆகும். நம்ம பராமரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குதுங்கண்ணா. ஓகே, செட் ஆகாத மாடு கூட சரியான பராமரிப்பு இருந்தா நல்ல கறவை கொண்டு வரலாம், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். மாடு வந்து என்னைக்குமே வந்து அதுக்கு நம்ம குறை இருக்கவே கூடாதுங்கண்ணா. அது என்ன கேட்குதோ கேட்காததுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு செஞ்சுட்டோம்னா அது திங்குற அளவுக்கு அது ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். சிந்தாமணி மாடு எங்க போனாலும் செட் ஆகணும், அவங்க பராமரிக்கணும். இப்போ இவங்க வந்து பராமரிக்கனால தான் இப்போ 40 மாடு போய் இப்போ மறுபடியும் 70 மாடு ஆயிருக்கு. பராமரிக்காம முட்டிருந்தா 70 மாடு ஆயிருக்காதுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு, வழக்கமா வந்து திடீர்னு வந்து எனக்கு 10 மாடு வேணும் 5 மாடு கேட்டா நம்மளே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாண்ணா. ஸோ இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் நம்மளே ஒரு 30 மாடு ஒரே லாட்டா எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். நீங்க சொல்றீங்க நம்ம எப்பயுமே ஒரு கஸ்டமர் 10 மாடு 5 மாடு ஒட்டுக்கா நம்ம எடுத்து கொடுக்கறதே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு செட் ஆகி கண்ணு போற ஒரு 5 தான் எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு ஒட்டுக்கா ஒரே ஃபார்முக்கு 30 மாடு போகுதுன்னா அவங்க மெயின்டெனன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு 40 மாடு சக்சஸ் பண்ணிருக்காங்கன்னா நிறைய குறைவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவர் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம கிட்ட சொன்னதில்ல. ஏன்னா இப்போ ஒரு 40 மாடு வச்சிருக்காங்கன்னா நிறைய குறைவு எல்லாமே வருங்கண்ணா. இப்போ 40 மாடு சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. அதுல வந்து குறை சொல்லாம அவங்க நிறைய குறைவு எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாமே சக்சஸ் பண்ணி ரன் பண்ணனால தான் ஒரு 30 மாடு ஒரே லாட்டா எடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா இதுவே வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பா அடுத்தது 50 மாடு பிளான் பண்ணிருக்காங்கண்ணா. ஓகே, என்ன மாடு வச்சு என்ன பிளான் வச்சிருக்காங்க? அவங்க மில்கிங் டைரி ப்ராசஸ் கொஞ்சம் அதிக லெவல்ல கொஞ்சம் பண்றாங்கண்ணா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்குல லிட்டர் சப்ளை பண்ணலாம் அவங்க ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இது ஒரு பிசினஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி நம்ம ஒரு ஹாபி ஒரு இது மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு இது ரொம்ப ஒரு ஆர்வமா எடுத்துக்கணும். சும்மா வாங்கினோமா இது வேலையா அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. இதுல வந்து நம்ம உள்ள இருந்து நம்ம எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பண்ணா மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியுங்கண்ணா. ஓகே, பை ப்ராடக்ட் பண்றது அது மாதிரிலாம் பண்றாங்களா? அந்த மாதிரி இல்லை, மில்கிங் மட்டும் தான் இப்போதைக்கு பிளானுங்க. மில்க் மட்டும் எடுத்து டைரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே டைரக்டா வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து இதை பத்தி அவர் இந்த லைனே கிடையாதுங்க. அவர் ஆஃப்டர் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் வந்து மெக்கானிக்கு செல்போன் கடை தான் வச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி இன்னும் அவர் வந்து வீடியோல பேசவே இல்லைங்க. இதோட 3வது பேட்ச் ஆயிருச்சு, இன்னும் ஒரு வீடியோல பேசவே இல்லைங்க. அவர் இந்த அளவுக்கு அவர் கிளாஸ் எல்லாம் போயிருக்காரு. மாடு எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதுக்கு உண்டானது படிச்சிருக்காரு. இப்போ சக்ஸஸாக ரன் பண்ணியிருக்காருங்கன்னா இப்போ ஒரு 30 மாடு மொத்தம் 70 மாடு ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 50 மாடு எடுத்தால் 120 மாடு ஆச்சுங்கன்னா ஒரு வீடியோ பண்ணலாங்க. நாங்கள் போய் ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு தான் உள்ள இறங்கியிருக்காரு. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் உள்ள இறங்கியிருக்காருங்க. ஓகே, ஏன்னா தானே பண்ணல அவர். நான் இப்போ கற்றுக்கிட்டனால தான் இப்போ 30 மாடு ஒட்டுக்கா எடுக்கிறாங்கண்ணா. நம்ம கஸ்டமருக்கு நம்ம எப்பயுமே அப்படி ப்ரொவைட் பண்ணவே மாட்டோம். ஒரு 5 மாடு 10 மாடு ஹையஸ்ட், அதுக்கு மேலே எடுக்க அவங்க இந்த அளவு சக்ஸஸ் பண்ணாலும் சிந்தாமணி மாடு இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கிறனால தான் எடுக்கிறாங்கண்ணா. ரிசல்ட் இருக்காங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த 30 மாட்டை அவங்க பராமரிச்சிட முடியும், ஃபேமிலியா மெயின்டைன்ஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஒரு துணியா இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல எல்லாம் கூட மாட இருந்து நிறைய குறைவை எல்லாம் பார்த்து எல்லாமே சக்ஸஸ் பண்றாங்கண்ணா. ஓகே, ஃபார்மை பார்த்துக்கிறது ஆள் ஒருத்தர் தான் வச்சிருக்காங்க. மீதி எல்லாம் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாண்ணா. சரி, நான் அப்படியே வந்து ஓவராலாக வந்து மாடை பற்றி சொல்லிடுறீங்களா எங்களுக்கு? பார்த்துலாங்கண்ணா. நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல 2 பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்கண்ணா. ஓகே, 2 பல்லு நல்ல குவாலிட்டியான மாடு, ஒயிட் பேட்ச் அதிகம், நல்ல மடிசெட்டு. மடிசெட்டு எப்படி இருக்கு பாருங்க, தலைச்சல்லையே மடி காம்பு பாருங்க எவ்வளோ இடைவேளையில் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்க. நம்ம ஒரு மாட்டை வந்து வர்ணிக்க மாட்டோம். என்றைக்குமே ஒரு மாட்டை வந்து நம்ம எடுக்கிற மாடு நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக கஸ்டமருக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த மாடு அப்படி இந்த மாடு இப்படி அது இம்போர்ட்டட் சாமான் அப்படிலாம் நம்ம வர்ணிக்கிறதே கிடையாதுங்க. இந்த மாடு தலைச்சனில் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும். 4 காம்பு தரவா செக் பண்ணியாச்சுங்க. பல்லு 2 பல்லு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் இருக்குண்ணா. ஓகே, அடுத்து 2வது மாடு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவும் 2 பல்லுங்கண்ணா. இன்னும் 1 மாதம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. இது இந்த ஈக்குவல் கறக்குங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் டைம் ஆகும். ஆமாம், இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு. அதே மாடு இதுவும் 2 பல்லு தான், இது 1 மாதம் டைம் இருக்கு. இப்போ எல்லாமே ரெடி கண்டிஷன் எடுத்து கொடுத்தா அவங்க போய் எல்லா மாடும் ஒட்டுக்கா கண்டுபிடிச்சுன்னா பார்க்க முடியாதுங்கண்ணா. கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்திருக்கோம். இப்போ 1 வாரம் 10 நாள் 15 நாள் 20 நாள் 1 மாதம் வரைக்கும் நம்ம மாடு எடுத்து கொடுத்துருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா, ஒரு 25 லிட்டர் கறவை வருங்கண்ணா. ஓலிஸ்டன் ப்ரீடுங்கண்ணா, பிளாக் மெஜாரிட்டி அதிகம், நல்ல குவாலிட்டியான மாடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் மொட்டை டைப்பில் அமைச்சிருக்காங்க. இது தலைச்சங்கடாரி 4 பல்லு, இது ஒரு 20 லிட்டர் கறப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலைச்சங்கடாரி தான் அதிகமாக எடுத்துருக்கோம். 2 பல்லு 4 பல்ல, இது தலைச்சனில் 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு செகண்ட் லாக்டேஷன்னா, இது ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா பல்லே போடலிங்கண்ணா, இந்த கிடாரி பல்லே போடல. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, நல்ல காம்பர்ஸிங்கண்ணா. தலைச்சனிலே இது ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோங்கண்ணா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் டைம் இருக்குது. இது ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கறப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தலைச்சன் 4 பல்லு. இது தலைச்சனில் எந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட்டு மாடு எவ்வளோ லென்த் இருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2வது கண்ணுங்கண்ணா, 6 பல்லு. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகுங்க. இது 20 லிட்டர் கறப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து. இது 1 மாதம் ஆகுங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடாரிங்க 2 பல்லு. இவங்களும் தலைச்சங்கடாரிங்கண்ணா 2 பல்லு. எந்த அளவுக்கு மடி செட் இருக்காங்கன்னு பாருங்கண்ணா. காம்பர்ஸை பாருங்க எப்படி இருக்காங்கன்னா, கருங்காமல் அமைஞ்சிருக்காங்கன்னா, நல்ல குவாலிட்டியான மாடு. இன்னொரு 15 நாள் கண்ணை இறங்கிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துங்கன்னா, இது ஒரு கறவை 20 லிட்டருக்கு மேலே வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 பல்லு, இது 2 நீத்து, ஒரு 25 லிட்டர் கறவை வருங்கன்னா. ஒயிட் பேட்ச் அதிகம் அமைஞ்சிடும், நல்ல ப்ரீடு உள்ள மாடுங்கண்ணா. சரி, 25 லிட்டர் கறக்குன்னா, இது நல்ல ப்ரீடு இருக்கனால 25 லிட்டர் கறக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க, நல்ல மடி செட்டுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணை இறைப்பாங்க. ஒரு 20 லிட்டருக்கு குறையில்லாமல் கறக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடாரி தாங்க, 4 பல்லு. அடுத்தது 6 பல்லு கொம்பு டைப்பில் அமைச்சிருக்காங்க, ஹெவி சைஸான மாடு. சரி, இது பார்த்தீங்கன்னா தலைச்சனுங்க 4 பல்லு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 to 20 நாள் ஆயிருங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடாரி, இது இன்னும் 1 மாதம் ஆகுங்க. இது தலைச்சங்கடாரி 1 வாரத்தில் கண்ணை இறங்கிக்கும். இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா 3 மாடுமே செகண்ட் லாக்டேஷனுங்கண்ணா. 3 மாடு ஆவரேஜாக ஒரு 25 லிட்டர் கறக்குங்க. ஒரு மாதம் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓவராலாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடை பற்றி சொல்லிட்டீங்க. ஆமாங்கண்ணா. எத்தனாவது ஈத்து, எத்தனை பல்லு, கண்டிப்பாக எவ்வளோ கறக்கும் அப்படின்ற டீட்டெயில் உட்பட எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க கண்டிப்பாக அவர் பேச மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் கூட வந்து ரிலேஷன் ஒருத்தர் வந்திருக்காரு. கண்டிப்பாண்ணா. ஸோ அவர்கிட்ட கேட்போம், எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கேட்கலாம்னா, காலையிலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ மாடு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, எல்லாமே அவர்கிட்ட கேட்போம்னா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஓகே பிரதர், வணக்கம். வணக்கம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு? நல்லா இருந்தது. மாடுங்களாம் எப்படி பார்த்து வாங்கணும் எப்படிங்கிறது எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இவ்வளோ பால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தாரு. ஓகே. நாங்களும் 4-5 இடம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் நல்லா இல்லாத மாடெலாம் வேண்டாம், இது வேணாம், நாங்கள் இது கூட வாங்கலாம்னு சொன்னோம். இல்லை இது வேணாம், இது நல்லா இருக்காது, வேற பார்க்கலான்னு பார்த்து நல்ல மாடாவை வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே. காலையிலேருந்தே இன்னைக்கு வந்து நிறைய பண்ணை போய் பார்த்தோம். ஸோ அதில் நிறைய ரிஜெக்டும் ஆச்சு. அதை பிடிச்சது மட்டும்தான் எடுத்தாங்க, ஏன்னா போயிட்டோம் அப்படின்றதுக்காக அங்கே எடுக்கல. இல்லை நல்ல குவாலிட்டியான மாடு பண்ணைக்கு செட் பார்த்து நல்லதாக இருக்குன்னு சொன்னோம். இது நல்லா இருக்காது, வேற இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நல்லா எடுத்து கொடுத்தாரு. ஓகே. உங்களுக்கு தெரியாமல் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அது வேணான்னு சொல்லிடுறாரு. நமக்கு தெரியாத மாடு நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னாலும் இல்லை இது வேணாம், ஓகே செட் ஆகுதுன்றத சொல்லிட்டு எடுத்தாரு. சரிங்க. ஸோ அடுத்தடுத்து எடுக்கணும்னு நிறைய சொல்லியிருந்தாரு. ஆமாம், இன்னும் அடுத்து இன்னும் 50 மாடு எடுக்கணும். இன்னும் ஒரு 15 நாள், ஒரு மாதத்தில் திரும்ப ஷெட் ஒர்க்லாம் முடிச்சிங்களா? அப்படிங்க ஷெட் ஒர்க்லாம் முடிஞ்சதா? நடந்துகிட்டே இருக்கு. முடிஞ்சோன்னா அடுத்து இப்போ எடுக்கலாம். சரிங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எனக்கு கூட ட்ராவல் பண்ணீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. பேசி முடிச்சா லோட் பண்ண வேண்டியதான், ஏன்னா வண்டி வந்துருச்சு. ஓகே. ஏன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி தான் எடுப்பீங்க? அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். சிந்தாமணி பிரீடு தான்? சிந்தாமணி பிரீடு தான். ஓகே. சிந்தாமணி பிரீடு எப்படிங்க? ஆல்ரெடி வாங்கிட்டு போனதுல எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி வாங்கிட்டு போனதும் நல்லா இருக்கு. அதனால தான் திரும்ப இங்கே வந்து எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ இவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாருங்க? நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு. இது ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ இன்னும் அதிகமாகவே நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் வந்தோம். எப்பயுமே அண்ணன் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு. ஓகே. இப்போ இன்னமும் அதிகமாக கொடுக்குறாரு நமக்கு. ஓகே. அப்போ சந்தையில் வாங்கியிருந்தீங்க? ஆமாம். இப்போ வந்து நேர்லேயே கூப்பிட்டு போய் நம்ம வந்து இன்னைக்கு வரதா தான் பிளான் இருந்தது. அண்ணா தான் வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக வாங்க போகிறோம், நம்ம சந்தையில் வாங்குறதோட வெளியில் போய் வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு முன்னாடியே வாங்கி கொடுக்குறாரு. ஓகே. ஏன்னா முன்னாடியே வாங்கினா தான் நம்ம எடுக்க முடியுங்கிறத பார்த்து. அதிக எண்ணிக்கையில் இருக்கு மாடு, அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால நல்லா பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நேரம் வர சொல்லி காலையிலேருந்து பார்த்து வாங்கியிருக்கு. சரிங்க பிரதர், நன்றி. அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ அவர் பேசிட்டாரு. ஸோ முடிஞ்சது. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. வீடியோவும் பேசியாச்சு. கண்டிப்பாக லோட் பண்ணுறதுக்கு வண்டி வந்துருச்சு. ஆமாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா இன்னைக்கு? அண்ணா, நம்ம கஸ்டமர் நம்மளை நம்பி வராங்க, நம்ம அவங்களுக்கு ஃபேவராக
அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் வந்து நம்ம இத்தனை மாடு எடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்து நீடு வந்து ஏன்னா எல்லாம் கலந்து எடுத்தோம்னா எடுக்கலாங்கண்ணா. அவங்க நீடு வந்து தலைச்சங்கடாரி ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி ஒரு 10-20 கஸ்டமர் வந்துருவாங்க. அப்படின்னும் போது ஒரு கஸ்டமருக்கு ஃபோக்கஸாக வந்து ஒரு 30 மாடு எடுக்கிறதுன்றது சிரமமாக இருக்கும். இன்னும் கண்டினியூஸாக ஒரே கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக மற்ற கஸ்டமர் பாதிப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எடுக்கலையே, ஆமாங்க, ஒருத்தருக்கு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக. ஸோ ஃபோக்கஸாக எடுக்கணும். இது மாதிரி ஒரு 10க்கு மேலே எடுக்கணும்னா இது மாதிரி பண்ணலாமா? எப்படின்னா பண்ணலாங்கண்ணா, தாராளமாக பண்ணலாம். முன்னாடியே வந்து பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகே, பெஸ்ட்டாக 10 மாடு 5 மாடு கேட்குற கஸ்டமர், ஃபார்ம் டைப் கஸ்டமர், நம்ம லோக்கல் இந்த மாதிரி சிந்தாமணிக்குள்ளாரையே பார்த்து நம்மளுக்கு நல்ல மாடாக செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2-3 இந்த மாதிரி ஒரு லோக்கலில் ஒரு 200-300 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 மாடு இருக்குது. நம்ம எப்போ வந்தாலும் நம்ம மாடு செலெக்ஷன் பண்ணி கஸ்டமர் திருப்திகரமாக பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. அவங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி முதற்கொண்டு நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஈரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கிழமை சந்தை இருக்குது. ஆமாங்கண்ணா. ஸோ அது வர முடியாத கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பண்ணையில் கொடுக்குறது வழக்கமாக வச்சுருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ அதே மாதிரி சிந்தாமணி பிரீடு வேணும், சந்தைக்கு முந்தின நாளும் சரி, கண்டிப்பாக இல்லை அதிகமான குவான்டிட்டியில் வேணும், எனக்கு செலக்டிவாக பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனும் இங்கே பண்ணி தரீங்க? பண்ணித்தராங்க. கஸ்டமருக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, சரிண்ணா. ஓகேண்ணா. சரி, நீங்கள் அப்படியே லோட் பண்ணிவிட்டு பண்ணாங்க. ஸோ நாளைக்கு விடிஞ்சா சிந்தாமணி சந்தைக்கு போனோம், பார்க்கலாங்கண்ணா. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஸ்டமர் இன்றைக்கி வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வாரம் சிந்தாமணியை முடிச்சுக்கோம். கண்டிப்பாண்ணா. நன்றிண்ணா. நன்றிங்க.